வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை புளியகுளம் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் திருக்கல்யாண திருவிழா நடைபெற்றது. மேலும் திருக்கோவிலில் உள்ள மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் தினமும் இரவு 7 மணிக்கு நடைபெற்றது. மேலும் திருக்கல்யாண திருவிழாவினை முன்னிட்டு சந்தன காப்பு அலங்காரம், கணபதி ஹோமம், பூச்சாட்டுதல், அக்னி சாட்டை, திருவிளக்கு வழிபாடு, அம்மன் திருக்கல்யாணம், அம்மன் சக்தி கரகம், பூவோடு எடுத்தல், மாவிளக்கு எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் திருக்கல்யாண திருவிழாவில் நடைபெற்றது. இந்நிலையில் தங்க நகை தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் காலணிகள் விற்கும் ஒரு கடையையும் நடத்தி வரும் கோவை புளியகுளத்தில் வசித்து வரும் திரு வாசுதேவன் என்பவர் புளியகுளம் மாரியம்மன் திருக்கோவிலில் இச்சிறப்பு வாய்ந்த திருக்கல்யாண திருவிழாவினை முன்னிட்டு விழாவில் கலந்து கொள்ளும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் பசியை போக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தனது குடும்பம் சகிதமாக வந்து அன்னதானம் செய்து வருகிறார். அன்னதானம் என்றால் வெறும் புளி சாதமோ, தக்காளி சாதமோ, தயிர் சாதமோ அல்ல. திரு வாசுதேவனின் அன்னதான விருந்தோம்பலில் சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், ஊறுகாய், வடை, பாயசம், அப்பளம், மோர் உள்ளிட்டவற்றை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் திருக்கோவிலின் வளாகத்திலேயே தூய்மையான முறையில் சமைத்து அம்மனை தரிசனம் செய்ய வரும் பக்த கோடி மக்கள் பயன்பெறும் வகையில் உளமாற உணவளிப்பதே தொழிலதிபர் திரு வாசுதேவனின் சிறப்பு பண்பாகும். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வயிறார சாப்பிட்டு அம்மனை தரிசித்து செல்ல வேண்டும் என்பதே தொழிலதிபர் வாசுதேவனின் சிறப்பு குறிக்கோளாக உள்ளது என்பது தனி சிறப்பு. இந்த சிறப்பான சேவையை செய்வதற்கு வாய்ப்பு வழங்கிய புளியகுளம் கிராம தலைவர் திரு அறிவழகன் மற்றும் ஊர் பன்னாடிகள், கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்டோருக்கும் இந்த சிறப்பு சேவையை செய்ய உதவிய தனது நண்பர்களுக்கும் தொழிலதிபர் திரு வாசுதேவன் தனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்தார். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பதை போற்றும் வகையில் சேவை செய்து வரும் தொழிலதிபர் திரு வாசுதேவனுக்கு மீடியா 24 தமிழ் செய்தி சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த புளியகுளம் மாரியம்மன் திருக்கோவிலில் திருக்கல்யாண திருவிழாவை முன்னிட்டு இந்த தேவேந்திரகுல பஞ்சாயத்து சபை அனுமதியோட தேவேந்திரகுல பஞ்சாயத்து சபை ஊர் தலைவர் அறிவழகன் அனுமதியோடையும் பண்ணாடிமார் அனுமதியோடையும் இந்த அன்னதானம் சிறப்பாக நடத்துறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்த எல்லாருக்குமே முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமா இந்த கோவிலில் இந்த திருக்கல்யாண திருவிழாவை முன்னிட்டு மதிய உணவு நான் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த உணவு கிட்டத்தட்ட ஒரு 6000 பேருக்கு வடை பாயசத்தோட இன்னைக்கு இந்த திருக்கல்யாணத்துக்கு அன்னதானம் வழங்குறதுக்கு இந்த மாரியம்மோட ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்ததுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்னதானம் இங்கே வந்து சாப்பிட்டு போன அனைத்து பக்த கோடிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்க என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி இனி வருங்காலத்திலும் இந்த மாதிரி அன்னதானம் நடத்துறதுக்கு மாரியம்மையோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று கிடைக்கும் என்ன நன்றியோட இருக்கோம். இந்த அன்னதானத்தில் வந்து உணவு சாப்பிட்டு போன அனைத்து பக்தர்களுக்கும் இந்த மாரியம்மா ஆசீர்வாதம் கொடுத்து அவங்களோட புற குற்றங்களை தீர்க்கணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறோம். என்னோட பேரு வாசுதேவன். நான் இங்க பக்கத்துல ஒரு கடை வச்சு நடத்தி இருக்கிறேன். ஒரு பூஜா கோல்டுங்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் நான் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த மாரியம்மாவோட ஆசீர்வாதத்தினால நாங்க குடும்பத்தோட நலமா இருக்கிறோம். என்னைய மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் வந்து நான் வேண்டிக் கொள்கிறோம். இன்னைக்கு மதியம் வந்துட்டு அருமையான சாப்பாடு அன்னதானம் தான் கொடுத்தீங்க. என்னென்ன கொடுத்தீங்க அன்னதானத்துல? இன்னைக்கு சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம், பழம், வடை, பாயசம், ஊறுகாய் எல்லாமே ஒரு உணவு கொடுத்துருக்குறோம். எவ்வளவு பக்தர்கள் இன்னைக்கு வந்து ஒரு 6000 பேர் சாப்பிட்டுருக்குறோம். நேற்று இரவு வந்து ஒரு 500 பேருக்கு டிஃபன் கொடுத்துருக்குறோம். அடுத்த வருஷமும் இதே சந்நிதியில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறோம். எனக்கு இந்த ட்ரிப்பு அனுமதி கொடுத்த பஞ்சாயத்து சபைக்கும் ஊர் பண்ணாடிமாரும் அடுத்த வருஷமும் எனக்கு இதே மாதிரி அனுமதி கொடுத்து இந்த அன்னதான நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அனுமதி தரணும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் நலம் பெற்று நலமாக வாழ்றதுக்கு இது வந்து எத்தனாவது வருஷமா இந்த நான் அன்னதானம் 32வது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அன்னதானம் போடுறதுக்கு எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? எதனால அன்னதானம் போட்டுட்டு இருக்கு? நான் வந்து ஒரு சபரிமலை பக்தன். ஐயப்ப சாமிக்கு பிடிச்சது அன்னதானம். அதனால அந்த காலத்துல இருந்து என்னோட சின்ன வயசுல இருந்து நான் அன்னதானம் போடுறது, ஐயப்ப சாமிக்கு அன்னதானம் போட்டதுனால அப்படியே இன்னைக்கும் ஒரு இடத்துல ஒரு வருஷத்துல ஒரு 6 இடத்துல அன்னதானம் போடுறோம். சபரிமலையிலிருந்து இந்த சந்நிதி வரைக்கும் வருஷத்துல ஒரு 6 இடத்துல அன்னதானம் போடுவோம். மாரியம்மாவோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று வேண்டிக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.